பார்வதி ஜனனம் எடுத்து பல வருடங்கள் ஆகின்றன. இப்பொழுது பார்வதி சிசு வடிவில் அல்ல, குமரியாய் காட்சியளிப்பார். நான் இந்த நற்செய்தியை அனைவருக்கும் தெரிவித்து வருகிறேன். உனதிந்த புதிய ரூபத்தைக் கண்டு மகிழ்கின்றேன் கன்னி குமாரி. மகாதேவா, தாங்கள் இவ்விடம் வந்தது கைலாயத்தை பெருமை கொள்ள வைக்கிறது. தாங்கள் வந்த காரணம் யாது? அனைத்தையும் தாங்கள் அறிந்திருந்தும் தாங்கள் பார்வதி தேவியிடம் நடத்தும் திருவிளையாடலை இப்பொழுது என்னிடம் நடத்துகிறீர்கள். நான் சக்தியின் ஒரு சிறு அம்சம்தான். அவ்வாறெனில் ஆற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுங்கள். நான் அறிவேன். தாங்கள் அனைத்தையும் அறிந்தவர் மகாதேவா. இருந்தாலும் கூட தங்களுக்கு தகவலை கூறி நான் என் கடமையை நிறைவேற்ற வந்துள்ளேன். கணேசனும் கார்த்திகேயனும் பார்வதி தேவியின் மறுஜென்மத்தை உறுதி செய்து விட்டார்கள். ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால், நம்மிடம் அதிக காலம் இல்லை. மேலும் பானாசுரனின் அழிவிற்காக கன்னிகுமாரி தனது முழு சக்திகளையும் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அனைவரும் அந்த மாபெரும் சக்தியில் சிறு அம்சம்தான். அனைத்து சக்தி பீடங்களும் நிர்மாணிக்கப்பட்ட பிறகுதான் கன்னி தனது முழு சக்திகளையும் அடைவாள். அதில் கவலையான விஷயம் என்னவென்றால், கன்னி என்பவள் இப்பொழுது வளர்ந்து விட்டாள். விரைவில் அவள் யுவதியாக உருவெடுப்பாள். ஒரு கன்னியாக அவளின் சக்திகளை அவள் உணர்ந்து கொள்ளாவிட்டால் பானாசுரனை அழித்தல் என்பது சாத்தியமாகாது. ஆம் மகாதேவா, அதற்காக தாங்கள் இதில் தலையிட்டே ஆக வேண்டும். கவலை கொள்ள வேண்டாம். கன்னியின் பிறப்பென்பது ஒரு உத்தேசமாய் நிகழ்ந்துள்ளது. அவள் அடைய வேண்டிய இலக்கினை சென்றடைவதற்காக கன்னியானவள் அவளே தன் வழியை தேர்ந்தெடுப்பாள். அதற்கான தருணம் வருகையில் நானும் அச்சம்பவத்தோடு இணைந்திருப்பேன்.